ராயன் படத்தில் தனுஷ் வந்து இயக்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். நான் பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் ஜிவி பிரகாஷ் போடல இதில், ஏன் ஜிவி பிரகாஷ் இந்த 50வது படத்தில் கொண்டு வரல? ரஹ்மான் ஒன்றும் சாதாரண மியூசிக் டைரக்டர் கிடையாது. அதே சமயம் தனுஷோடைய வெற்றி படங்களுக்கெல்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் இருக்கார். அவங்களுக்கு இடையில் நடந்த மோதல் இதெல்லாம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மோதலுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வந்து குறிப்பாக நீங்கள் 90 காலகட்டங்களில் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தால் போதுங்க, வந்து அந்த மேஜிக் வந்து கொண்டு வந்துடுவார். இந்த ஹீரோ அந்த ஹீரோன்னு கிடையாது. ரஜினிக்கு ஒரு மாதிரி போடுவேன், கமலுக்கு ஒரு மாதிரி போடுவேன், குள்ளமணி வந்தாருன்னா அவருக்காக ஒரு மாதிரி மியூசிக் போடுவேன்லாம் இளையராஜா விட்டு கிடையாது. அந்த ஹார்மோனி போட்டியில் வைத்து அவர் வாசிக்கிற அந்த நொடியில் என்ன வந்து அந்த மெட்டு விழுதோ அது எல்லா ஹீரோவுக்கும் தான். இவங்க ரஜினி கமல்லாம் கொஞ்சம் உரிமையோட கரெக்ஷன் சொல்லுவாங்க, மற்றவர்கள் கரெக்ஷன் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் சொல்கிறதுக்கான காரணம். அதன் பிறகு அப்படியே மாறிச்சு. ரஹ்மான் வந்தார். ரஹ்மான் வந்து இந்த படங்களுக்கு சரியாக இருப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைய தலைமுறை, இன்றைய இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இந்த ஹீரோவுக்கு அனிருத் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஹீரோவுக்கு ஜிவி பிரகாஷ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுவும் ஒரு காரணமாக மாறிச்சு. அசுரன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, இந்த இசை வெளியீட்டு விழா நடக்குது. எல்லாரும் ஸ்டேஜில் ஏறிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இசை தட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரே ஒருத்தர் அந்த மேடைக்கு ஏறல, இன்னும் இசைத்தட்டை ரிலீஸ் பண்ணல. நல்லா நான் போயிருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அது யாரும் பெரும்பாலும் வெற்றிமாறன் கூட கவனிக்கல. ஆனால் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, முன் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. சத்தியம் தேட்டர்னு நினைக்கிறேன், சத்தியம் தேட்டராக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் விழா நாயகன், ஜிவி நீங்கள் தான் விழா நாயகன், நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ, கிளம்புங்கன்னு சொன்ன பிறகு அப்படி ஜிவி பிரகாஷ் மெதுவாக திரும்பி சிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி போன பிறகு அதுக்கப்புறம் பேரை சொல்கிறாங்க. வந்து அதாவது வந்து முன்கூட்டியே போய் நிற்க வேண்டிய ஒரு விழா நாயகன் ஜிவி பிரகாஷ். இது அசுரன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடந்தது. நீங்கள் யாராவது அந்த வீடியோ இருந்தால் கூட போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நின்றுடுவாங்க, வந்து கலைப்புலி தானு, வெற்றிமாறன், தனுஷ் அப்படி எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கடைசி ஓரமாக வந்து ஜிவி பிரகாஷ் இருப்பார். ஒன்று கண்டுக்கவே மாட்டாங்க அவர் வந்து. அப்புறமா மெல்ல அப்படி கூப்பிட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இசைத்தட்டு டம்மி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் அப்படி நிற்பார். அப்படி வேண்டாம் இருப்பாங்க. தனுஷ் ஒரு பக்கம் முகத்தை அப்படி திரும்பிக்கிட்டு இருப்பார். இது அப்பட்டமாக தெரியும். இதை விட உச்சக்கட்ட தெரியுங்களா, இதுதான் அதே அசுரனுக்கு தான். அசுரன் படத்தினுடைய 100வது நாள் விழா, வெற்றி விழா, வெற்றி கொண்டாட்ட விழா சென்னை சாலிகிராமம் பிரசாத் லேப் தியேட்டர்லாம் நடக்குது. அது வெற்றி விழா உண்மையிலே 100 நாள். இப்போலாம் 100 நாள் ஓடுற படங்கள் கிடையாது இல்லைங்களா. இப்போலாம் வந்து 1100 ஸ்க்ரீன்ஸில் 1200 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா ஏக்தம் ஒரே ரிலீஸ் தான். வந்து அதான் முன்ன சொன்ன மாதிரி ABC அப்படின்னு 3 பிரிவு இருந்தது. வந்து இப்போலாம் தான் கிடையாது. வந்து போடு ஃபஸ்ட் ஷோ முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை மீறி சில படங்கள் 25 நாள், 50 நாள், 75 நாள், 100 நாள் அதில் ஓடினது வந்து அசுரன். ரிப்பீட் ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் வந்து படம் பார்த்தாங்க. அது காரணம் வந்து தனுஷோடைய நடிப்பு, பிரில்லியண்ட்டான டைரக்ஷன், வெற்றிமாறன் டைரக்ஷன், அதை விட அந்த மியூசிக், குறிப்பாக அந்த BGM. தன் அப்பா வந்து ஒரு டம்மி, தான் அப்பாவால் எதுவும் முடியாது, தான் அப்பா வந்து ஒரு சுங்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பையன், அந்த பையனை வந்து நாய்களோடு வந்து எதிரிகள் வந்து தாக்கும் பொழுது அப்பா அசுரனாக மாறும்போது ஒரு BGM ஒன்று கொடுப்பாரு பாருங்க ஜிவி பிரகாஷ். தியேட்டரை எழுந்து கை தடிச்சுங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ 100வது நாள் ஃபங்க்ஷன் பிரசாத் லேபில் நடக்குது. அப்படி வரிசையாக வந்து சினிமா துறை சார்ந்தவர்கள், அப்புறம் அந்த சாம்பர் கவுன்சில் இதெல்லாம் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஓரமாக ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பாங்க. இதுவும் வீடியோ இருக்கு. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷீல்டு கொடுப்பாங்க. 100வது நாள் ஷீல்டு ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிப்பாங்க. அந்த கொடுக்கும் பொழுது தனுஷ் வந்து ஒவ்வொருத்தராக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறமா எல்லாரையும் வரவேற்பார். அதில் நடித்த கடைசி ஆர்டிஸ்ட்டு, அப்புறமா அதில் சின்னவங்க எல்லாரையும் வந்து வரவேற்றுக்கிட்டே இருப்பார். அப்போ மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷை அழைக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க, அப்படியே ஏறி வருவார். ஏறி வந்து வாங்குற நேரத்தில் அப்படியே தனுஷ் ஓரமாக ஒதுங்கி யார்கிட்ட பேசுகிற மாதிரி இது பண்ணுது. மற்றவங்களாம் நின்று கொடுப்பாங்க. அது ஜிவி பிரகாஷ் ரொம்ப சைலண்ட்டாக வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பார். எங்க ஆடுகளம், பொல்லாதவன் இந்த படங்களுடைய வெற்றிக்கெல்லாம் யார் காரணம்? அது ஜிவி பிரகாஷ் தான். தனுஷ் தயாரித்த காக்கா முட்டை, விசாரணை என தனுஷ் மட்டும் தயாரிக்கல, வெற்றிமாறன் இணைந்து தயாரித்த படம். அந்த படங்களில் ஏன் தனுஷை வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வெற்றிமாறன் தான் காரணம். வெற்றிமாறன்
ஜீவபிரகாஷ் இல்லாமல் என்னால் வந்து படம் எடுக்க முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணீங்க தனுஷ் கிட்ட சொல்கிறார். ஓகே அப்படின்னது. ஆனால் ஒரே ஒரு படத்தில் மட்டும் வேணான்னு அடம் பிடிக்கிறாராம் தனுஷ். அப்போ கேள்விப்பட்டது. அந்த படம் வட சென்னை. சந்தோஷ் நாராயணன் தான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருப்பார். சரி, என்ன இவங்களுக்குள்ள ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு, எங்கே பிரச்சனை நடந்தது? சில பேருக்கு தெரிஞ்சிருக்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? 2015 வருஷம் ஒரு ஆங்கில பத்திரிகை, மிக பிரபலமான ஆங்கில பத்திரிகை, தன்னுடைய சென்னை பதிப்பில் 2015 அதிக ரசிகர்களால் நேசிக்கப்பட்ட நடிகர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் தனுஷ், 2வது இடம் சூர்யா, 4வது இடம் விஜய். அதனால எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது, என்ன 4வது இடத்துல விஜய் வந்து 2015 எப்படி தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்தாரு, 2வது இடம் சூர்யா, இது என்ன அப்படின்ட்டு இருந்தது. வந்து ஒரு பெரிய அது ஒரு இணைப்பு மாதிரி, அந்த நாளிதழினுடைய இணைப்பாக 8 பக்கத்தில் அதனுடைய நியூஸ் வந்தது, இவங்களுடைய பேட்டிகளோடு வந்தது. அப்போ வந்து ஜீவபிரகாஷ் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை போடுவார். ஐயா, இது வந்து தவறான ஒரு விஷயம், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இடம் வந்து விஜய்க்கு தான் கொடுக்கணும், இவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டு விட்டுருவார். அப்புறம் ரீட்வீட் ஆகி வைரல் ஆகி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க, ஏன்னு கேள்வி. அப்போ தான் வந்து ஜீவபிரகாஷ் ஒரு உண்மையை உடைக்கிறார். அதுதான் தனுஷுக்கும் ஜீவபிரகாஷுக்குமான ஒரு மோதலாக உண்டாகுது. அது வரைக்கும் அப்படி நண்பர்களாக தான் இருக்காங்க. என்னன்னா 2015 நான் தெரி படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆங்கில நாளிதழுடைய நிருபர் என்கிட்ட வந்து, சார் இது மாதிரியான ஒரு இது வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதிகம் நேசிக்கப்பட்டவர்கள், மக்களால் நேசிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற முதல் இடம் வந்து விஜய் சாருக்கு கிடச்சிருக்குது. அவர்கிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்கணும், அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, பிடிக்க முடியல, நீங்கள் அவர் படம் மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நண்பர் அவர், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களால் வாங்கி தர முடியுமா? 4 கொஸ்டின். அந்த 4 கொஸ்டினோடு சேர்த்து ஒரு பக்கம் அவருடைய ஃபோட்டோ போட்டு அவருடைய இது வந்துடும். அதுக்கு ஜீவபிரகாஷ் என்ன சொல்கிறாரு, என் நண்பர் தான் என் கூட பேசுகிறாரு, மியூசிக் பற்றி பேசுவார், படங்களை பற்றி பேசுவார், மற்றது பேசுவார், ஆனால் இன்டர்வியூன்னு கேட்கும்பொழுது அது அவருடைய விருப்பம், நான் கேட்க முடியாதுங்க ப்ளீஸ் அப்படின்றது. அப்புறம் எங்கெங்க ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கல பொழுது அந்த கோபமா என்னன்னு தெரியல, அதை ஜீவபிரகாஷ் தான் பதிவு பண்றாரு. வந்து அந்த கோபம் தான், இல்ல அது கிடைக்காத ஒரு இதுதான் அந்த இடத்துல வந்து தனுஷை வைக்கிறாங்க. இது உண்மையா வந்து விஜய் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும். அப்ப அந்த நிருபருக்கும் இவருக்கும் நடந்த, ஜீவபிரகாஷும் நடந்த அந்த டெலிபோன் உரையாடலை தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் அவர் போடுறாரு. அப்போ ஏகோபித்த ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைக்குது. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். வந்து ஒரு நடிகர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அவர் இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் நீங்கள் கட்டுரையாக கூட எழுதிக்கலாம். ஆனால் கொடுக்கல அப்படின்றதுக்காக அதை அப்படியே மாற்றி இன்டர்வியூ கொடுத்த ஒரு நடிகருக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னா தனுஷ் நான் கொடுக்குறேன்னு முன்னாடி வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. நீங்கள் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஜீவபிரகாஷ் கேட்ட அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி. இங்கே தான் 2 பேருக்குமான ஒரு கிளாஷ் உண்டாச்சு, 2 பேருக்குமானது மோதல் உண்டாயிடுச்சு. ஏன்னா தனுஷோடைய வெற்றி படங்களுக்கெல்லாம் ஜீவியோடைய பங்கு கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் ஏன்னா ஜீவபிரகாஷ் வந்து பல விஷயங்கள், சமூக பொறுப்புள்ள பல விஷயங்களை கேள்வி கேட்குற ஒரு நபர். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், துப்பாக்கிச்சூடாக இருக்கட்டும், தன்னுடைய சோசியல் மீடியாவில் தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர். வந்து அதே போல் வந்து எங்கேயாவது படிக்க முடியாத இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து, அதாவது முதல் மதிப்பெண் எடுத்து ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிற சில பெண்களுக்கு எந்தவித விளம்பரமும் இல்லாமல் உதவி செஞ்சிருக்காரு ஜீவபிரகாஷ். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சமூக கருத்து உள்ள, அக்கறை உள்ளவர். அதே சமயம் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தால் நான் தட்டி கேட்பேன், ஏன்னா நான் வந்து சாட்சிக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தனுஷுக்கும் அவருக்குமான ஒரு கிளாஷ் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே ஒத்தே போக மாட்டேன்றாங்க. அப்புறம் 3 படத்தில் இவர் வராரு, அவருடைய உறவினர் அனிருத் வராரு. வைத்திஸ் கொலவரி வந்து சாங் ஹிட்டாகி பெரிய இதுவாகுது. இப்போ வட சென்னைக்கு எல்லாம் முடிவாயிடுச்சு. வெற்றிமாறன் ஜீவி தான் வேணுன்றாரு, இவர் முடியாதுன்றாரு, வேணாம் சார்ன்றாரு. அறகுறை மனசோடு தான் அவரை கொண்டு வந்து சந்தோஷ் நாராயணன் இது பண்ணுறாரு, இட்டு அதே வெற்றிமாறன் சொல்கிறாராம், வந்து இதில் ஜீவி இறங்கியிருந்தால் இன்னும் வேற மாதிரி மாறி இருக்குமே அப்படின்றாரு. அதாவது உண்மையை சொல்ல போகிற இடத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரிவினைகள் வருது பாருங்க. வந்து எல்லா துறையிலும் உண்டு. சினிமாவில் வந்து நீ கமுக்கமாக வாய் மூடாமல் போயிட்டே இருக்கணும், உனக்கு வாய்ப்பு வரணுமா, நீ ஜால்ரா தட்டு, உனக்கு வாய்ப்பு வேணுமா, நீ அடுத்து உனக்கு புகழ்பாடு அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைங்கன்னு சொல்லும் பொழுது தான் 2 இதுவாகுது. அந்த 2 கிளாஷும் திறமையானவர்கள் அப்படின் பொழுது ஒரு கட்டத்தில் சேர்ந்து தான் ஆவாங்க. சினிமாவில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, எதிரியும் கிடையாது. இது ஒரு பதிவாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். நன்றி.